ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். ஏற்கனவே சனி பகவான் பெயர்ச்சியாகிவிட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவான் அமர்ந்திருக்கு. இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க போகிறாங்க. குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய் அமர இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பெயர்ச்சியாகிறது. கடந்த சில மாதங்களாகவே மீன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற வைகாசி மாதம் 17ஆம் தேதி அன்று, அதாவது 31/5/2025 அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறது. அதே போல கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் 24, அதாவது 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 23/5/2025, அதாவது வைகாசி மாதம் 9ஆம் தேதி ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல வைகாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 6/6/2025 அன்று புதன் பகவான் மிதுனத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குது, தனம், குடும்பம் எப்படி இருக்க போகுது, சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது, குழந்தை நலம், படிப்பு சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் என்ன பலன், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் 6க்குரியவனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் தொழிலுக்காக விரிவுபடுத்துதல் என்கின்ற தன்மைங்கிறது இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். புதிய கிளைகளை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. ஸோ ஏற்கனவே ஒரு தொழில் இருந்தவங்க அந்த தொழிலில் வேறு மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்காக கடனை வாங்கி, ஏன்னா நீங்கள் உங்கள் ராசி அதிபதி போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ கடன் என்கின்ற தன்மையை ஏற்படுத்தி அந்த கடனின் மூலமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க கூட ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கான அத்தனை பார்த்து, அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கும், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலையில் ஒரு மாற்றம், ஒரு இடமாற்றம், ஒரு ப்ரமோஷன் இதெல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசி அதிபதி போய் 6ங்கிறதுனால வேலையை பற்றிய எண்ணங்கள், வேலையை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். ஸோ அதன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ இந்த மாதம் உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள். அதாவது ஏற்கனவே இந்த கூட இருந்து ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு உடன்படாமல் இருந்தவர்கள் கூட இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையப்பெறும்.
குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். ஸோ 5ஆம் இடத்துல இப்போ ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். ஸோ 5ல் ஒரு பாம்பு கிரகம், ஒரு பாப கிரகம் இருக்குது. அப்போ குழந்தை பிறப்புல ஒரு சின்ன தடையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை படுகின்ற காரணத்தால் நிச்சயமாக அது விளக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருந்து நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த வைகாசி மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு, அதாவது குருங்கிறது குழந்தை காரக கிரகம். அப்போ இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தார். இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒரு புதிய உறவு வரப்போகிறது. அந்த புதிய உறவின் மூலமாக உங்கள் லைஃப் செட்டில் ஆக போகிறது. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கப் போகிறது. இதுவரைக்கும் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு, வியாபாரம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல குட் நியூஸ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை. உங்க குடும்பத்தில் ஒரு புதிய உறவு கிடைக்கப் பெறுகிறது. அந்த உறவினால உங்க லைஃப் சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக மாறக்கூடிய தன்மை, அதாவது நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய முயற்சி பலிதமாகும். தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் குரு பகவான். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது உங்களுடைய புகழையும் உங்களுக்கு கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அது உங்களுக்கு சிறப்பு பெறுவதனால நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய, இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, ட்ராவல் பண்ணக்கூடிய, ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணிட்டேன் சார், ட்ராவல்னால் எனக்கு அலைச்சல் திருச்சல் தான் மிச்சம், பெரிய ஒன்று லாபம் கிடைக்கலன்னா இப்போ ட்ராவல் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல், ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிப்பீங்க. வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு புலப்படும். ஏற்கனவே ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த துலாமுக்கு இந்த மாதம் சிறப்பு அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். புதிய யுக்திகளை கடைபிடிப்பீங்க. நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த மாதம் சில சேஞ்சஸ் செய்து இதுதான் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத உறுதிப்பாடு எடுத்து செயல்படுத்தக்கூடிய, அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கா? நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இது அதுக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 4ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போது வீடு வாங்குவீங்க, கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குவீங்க, வங்கியில் அப்ளை பண்ணுவீங்க, லோன் கிடைக்கும், நிச்சயமாக லோன் கிடைக்கும், வங்கியில் லோன் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வீட்டையோ அல்லது வாங்குறதோ அல்லது கட்டுறதோ ஆல்ட்ரு பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். நிறைய பேர் வீட்டு புண்ணியர்ஜனம் செய்வது, அதாவது வீடு என்கின்ற எண்ணம், ஒரு வாகனம் என்கின்ற எண்ணம், அந்த சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய சில தன்மைகள்ங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கடன், நோய் எதிர்ப்பு, பகை நிறைய ட்ரபிள் கொடுக்குமா சார் அப்படின்னா, நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, எதிரித்தன்மையில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் என்ன, எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த எதிரின் மூலமாகத்தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது.
அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை விட இப்போ நீங்கள் வேற யுக்தியை கடைபிடித்து வெற்றி பெறக்கூடிய தன்மை. நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் இருக்கிறீங்க, 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ எப்படியாவது ஒரு வகையில் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதுக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நீங்கள் போய் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை தேடி வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த துலாம் போக வேண்டாம். ஆனாலும் குருவினுடைய பார்வை ராசியின் மீது பதிகின்றனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவது இல்லை. திருமணம் கை கொடுக்குமா சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு வருடமாகவே குரு பகவான் 8ல் இருந்தார், குரு பலன் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, ஏதோ நடந்துட்டு இருந்தது, சில தடைகள் இருந்ததுனால கூட இப்போ 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சத்தன்மையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்தோடு இருக்கார். இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடக்கிருக்கு. அதாவது வைகாசி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். களத்திர காரக கிரகம் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், நிச்சயதார்த்தம் ஆகலாம், நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக இப்படி அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ உங்கள் உறவு ஒன்று உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் பார்ட்னர் ஒன்று கிடைக்க பெறுவார்கள். அந்த பார்ட்னர் அமைத்த பிறகு உங்களுடைய லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. இதுவரைக்கும் எனக்கு ஒரு லைஃபே ஒரு பெரிய மாற்றமே இல்லை என்று இருக்கக்கூடிய துலாமுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து அமைந்த பிறகு, திருமணம் ஆன பிறகு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். சார், வெளிநாடு போகக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்குது, அது ஈடேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறுதூர பிரயாணங்கள், வெளிநாடு, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதத்தினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு, தொழில் வியாபாரத்துக்காக அல்லது வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சிறப்பு பெறும். அதே சமயத்தில் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. ஸோ ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளால் எந்த உறவு, குழந்தை வரம் கிடைத்த உடனே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அதே சமயத்தில் திருமண உறவு வருது, நல்ல தன்மையமையும். அதே சமயத்தில் உங்களுடைய தொழிலுக்காக ஒரு நபர், ஒரு உறவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளும் வேறுபடும். அப்போ தசாநாதனோட சுப கிரகங்கள் சேர்ந்துருந்ததுன்னா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும். பாவ கிரகத்தோடு உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோடு இருக்கும். அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேதுக்கள், செவ்வாய், சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில, அதாவது ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுவும் 6, 8, 12 அதிபதிகளோடு சேர்ந்து தசை நடக்கும்போது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.